இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதினதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொண்டு வருகிறார். அடுத்த வசனத்திலே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று கொண்டு வருகிறார். 17 வாசி. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று கொண்டு வருகிறார். அதுக்கு பின்பாக அவர் ஒரு பட்டியலை கொண்டு வருகிறார். அது மாம்சத்தின் கிரியைகள் என்ற பட்டியல். அதுக்கு அடுத்தபடியாக ஆவியின் கனி என்ற ஒரு பட்டியல் இருக்கிறது. இதில் எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்கேற்றவைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோமா, நாம் மாம்சத்துக்குரியவைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோமா என்ற தெரிந்து கொள்ளுதலின் உரிமை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த ஜீவியத்தை நம்முடைய தீர்மானத்தின்படி வாழும்படியாக நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். இது தேவனுக்கு பிரியமாக வாழ்வதும் நம்முடைய சுய மாம்ச சித்தத்துக்கு நாம் பிரியமாக வாழ்வதும் நம்முடைய பக்கத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மனிதன் தன்னுடைய ஜீவியத்திலே எதை தெரிந்து கொள்ளுகிறான் என்பது அவனுடைய தன்மையை காண்பிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதன் எதை தெரிந்து கொள்ளுகிறான் என்பதை வைத்து அவன் எத்தகையவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவன் எதை தெரிந்து கொள்வான் என்பதை தேவன் முன்னமே தெரிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது அவனுடைய தன்மையாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவனை சிருஷ்டித்தவர் அவர்தான். அவன் எப்படி எத்தகையவனாக இருக்கிறான் என்பதை அவனை விடவும் அவர் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் அவனுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படும் பொழுது அவன் மாறிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய இஷ்டத்தின்படி வாழும் ஒரு வாழ்க்கையா அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழும் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறது நம்முடைய முடிவில் தான் இருக்கிறது. தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்குதான் இருந்தது. மரணத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியும் அங்குதான் இருந்தது. அவன் புசிக்க வேண்டிய காலத்துக்கு முன்பாக அதை புசிக்கக்கூடிய தீர்மானத்தை அவன் ஏன் எடுத்தான்? அது அவனுடைய தன்மையை காண்பிக்கிறது. ஜீவ விருட்சம் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவனுக்கு மரணத்தை வருவித்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மேல்தான் அவனுடைய பிரியம் இருந்தது, இல்லையா? காயினுக்கு நன்மை செய்து மேன்மை அடைய பிரியமில்லை. உண்மையை சொல்லி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவனுக்கு பிரியமில்லை. தேவன் எவ்வளவோ அவனை கண்டிக்கிறார். உன் முகநாடி ஏன் வேறுபட்டிருக்கிறது? when your countenance change, உன்னுடைய முகநாடி வேறுபடும் பொழுது உன் முகம் உன் இருதயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. உன் இருதயம் கடினப்பட்டிருந்தால் உன் முகநாடி வேறுபட்டு இருக்கும் என்று காயினோடு அவர் இடைபடுகிறார். முகநாடி ஏன் வேறுபட்டிருக்கிறது? உனக்கு ஏன் எரிச்சல் வருகிறது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? உன் சகோதரன் எங்கே? இந்த 4லும் அவன் சரியான முடிவையும் சரியான பதிலையும் அவன் சொல்லவில்லை என்பது அவனுக்கு வந்த கேட்டுக்கான வழி. பின்பு தேவன் மேல் பழி சுமத்துகிறான். எப்படி அப்பாவோ அப்படி பிள்ளை. ஆதாம் ஏன் இப்படி செய்தாய் என்ற கேள்விக்கு நீர் தந்த ஸ்திரீதான் என்னை இப்படி செய்ய வைத்தாள் என்று பழியை தேவன் மேல் போடுகிறார். காயின் இவ்வளவும் செய்துவிட்டு நீர் சொன்ன சாபத்தை நான் சகிக்க முடியாது என்று தேவனிடத்தில் சொல்லுகிறான். கிரியை நீ செய்துவிட்டு பலனை புசிக்கும் பொழுது அது பழியை இன்னொருவர் மேல் போடுவது மனித இயல்பாகிவிட்டது. இது விழுந்து போன மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த விழுந்து போன மனிதனுடைய தன்மையை தான் நாம் அழிக்க வேண்டும். அதற்காக தான் பிரமாணங்கள், சட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஜீவியத்தை வகையறுத்து பிரித்து அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் அதை நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்திலும் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மனிதனுடைய விழுகையிலே மனிதனுக்கு 3 விதமான சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகம், மாம்சம், பிசாசு என்ற 3 சத்துருக்கள் அவனுக்கு இருப்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். மனிதனுக்கு உலகம், மாம்சம், பிசாசு என்ற 3 சத்துருக்கள் இருக்கிறார்கள். உலகம் என்று நாம் சொன்ன உடனே நீங்கள் காண்கிற எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. I am not talking about the cosmos you see. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை, எழுத்தின்படியான உலகத்தை நான் சொல்லவில்லை. நான் உலகம் என்று சொல்வது பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை குறித்து நான் பேசுகிறேன். மனிதனுக்கு விரோதமாக, மனிதனை கட்டுப்படுத்தும்படியாக, மனிதனை தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழ் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறானே, அதை தான் நான் உலகம் என்று சொல்லுகிறேன். உலகம் என்று சொல்லும் பொழுது I am talking about the system of this world. இந்த உலகத்தின் அமைப்பை குறித்து நான் பேசுகிறேன். மாம்சம் என்று சொன்னாலும் நீங்கள் உடனே உங்களுடைய அங்கே எலும்பு, ரத்தம், சதை என்ற இந்த மாம்சத்தை நீங்கள் நினைக்க கூடாது. நான் மாம்சம் என்று சொல்வது the carnal being, உங்களுடைய மாம்சீகத்தை குறித்து பேசுகிறேன். உங்களுடைய சுபாவம், உங்களுடைய ஜென்ம சுபாவம், உங்களுடைய தன்மையை குறித்து நான் பேசுகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்ற உடனே நீங்கள் காணக்கூடிய உலகத்தை நீங்கள் நினைக்க கூடாது. மாம்சம் என்ற உடனே நீங்கள் அதை நினைக்க கூடாது. மாம்சம் என்பது உங்கள் சுயமாக இருக்கிறது. மாம்சம் என்பது உங்களுடைய ஜென்ம சுபாவமாக இருக்கிறது. மாம்சம் என்பது உங்களுடைய விருப்பம், சொந்த விருப்பத்தை நான் சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்து சாத்தான். இந்த மாம்சமும் இந்த உலகமும் மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய இடத்திலே அதற்கு சாத்தான் உறுதுணையாக இருந்து மனிதனை விழ செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, அங்கே நிரந்தரமற்றவர்களாக, அழிவுக்குரியவர்களாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றார், ஆவிக்குரியவன் என்பவன் நித்தியமானவன். ஆவிக்குரியவன் என்பவன் நித்தியத்தை குறித்த கரிசனை உள்ளவன். அவன் எதற்காக வாழ்கிறான் என்றால் வரப்போகிறதை எண்ணி அவன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். The world which is coming. வரப்போகிற உலகத்தை குறித்து பேசுகிறோம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். இனிவரும் உலகத்தை குறித்தும், இனிவரும் வாழ்வை குறித்தும், நித்தியமான தேவனை குறித்தும், நித்திய தேவனளித்த நித்திய ஜீவனை குறித்தும், நித்தியமான வாழ்வை குறித்தும் அறிவுள்ளவன் ஆவிக்குரியவன். இம்மைக்குரியவைகளை, இம்மைக்குரிய காரியங்களை, இன்று நடப்பதை மாத்திரமே கரிசனையாக கொண்டவன் மாம்சத்துக்குரியவன். நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது தெரிந்து கொள்ளுதலின் உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் சுயாதீன சித்தமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் சொந்த சித்தத்தின்படி வாழலாம். அவன் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அவன் இருதய கடினத்தோட வாழ்ந்து ஓடி முடித்து விடலாம். அது அவனுடைய விருப்பம் என்று தேவன் விட்டுவிட்டார். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்தில் அவன்தான் இடம் கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கு. இதை ஆதாமுடைய வாழ்க்கையிலும் காயினுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். எதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள்? மேன்மையானதை, மகிமையானதை அவர்கள் தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு இன்பமானதை, அவர்களுக்கு ஏற்றதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுதான் விஷயம். தொடர்ச்சியாக மனிதகுலம் தங்களுக்குரியதை தெரிந்து கொண்டது. நோவா காலத்திலே ஒருமனப்பட்டு 8 பேரும் பேழைக்குள்ளே போன பொழுது முழு உலகமும் எதிர்மறையானதை தெரிந்து கொண்டது. ஏன்? இனி வரக்கூடியவர்களை குறித்த எச்சரிப்பு அவர்களுடைய செவிகளில் சென்று சேரவில்லையா? இல்லை. அதை பற்றிய உணர்வு இல்லை. அதை குறித்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இல்லை.
எதை தெரிந்து கொண்டார்கள்? புசித்தார்கள், குடித்தார்கள், எழுந்திருந்தார்கள், விளையாண்டார்கள் என்று இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டது போலவே நோவாவின் காலமும் அப்படிதான் இருந்தது. மனுஷகுமாரன் வரும் காலமும் அப்படித்தான் இருக்கும். அதனால நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் நாம் யார் என்பதை வெளியரங்கமாக்குகிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை, புறம்பான மனித வாழ்க்கை என்பது அழிவுக்குரியவைகளையே முன்னோக்கினதாக இருக்கிறது. அவன் தன் சத்துருவாகிய உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயிக்க முடியாதவனாக அவன் இருக்கிறான். இதான் அவனுடைய வாழ்க்கை. அவனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அவனுடைய முடிவு அவன் விரும்பத்தக்கதாக இருக்காது. மாம்சீக மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? அது விரும்பத்தக்கதாக இருக்கவே முடியாது. யோபுடைய பிரச்சனையிலே யோபு சொல்லுகிறார், என் வாழ்க்கையை நான் ஆலோசிக்கிறேன், இப்படி இருக்கிறதை நான் ஆலோசிக்கிறேன், என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன், என்னை விட்டுவிடும், என் நாட்கள் மாயைதானே என்று சொல்லுகிறார். ஆலோசிக்கிறேன் என்றால் நான் விரும்பவில்லை, அருவருக்கிறேன். நான் இப்படி இருப்பதை நான் அருவருக்கிறேன், நான் என்னாலும் உயிரோடு இருக்கிறதை விரும்பவில்லை என்ற இடத்தில் யோபுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவன் வாழ்வதை விரும்பவில்லை என்ற நிலையில் அவன் போய்விட்டான். ஆனால் அவன் எதை தெரிந்து கொண்டான்? அவன் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுகிறான். நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை நம்புவேன். இந்த நாட்கள், என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அப்ப நம்முடைய ஜீவியம் தேவனுடைய கரத்தில் இருந்தால், நாம் நித்தியத்துக்கான நோக்கமுடையவர்களாக இருந்தால், நாம் தேவனுக்குரியவைகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால், நாம் நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்றாதவர்களாக இருந்தால், நாம் இந்த உலகத்தின் மேல் மனது வைக்காதவர்களாக இருந்தால், நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருந்தால், நாம் ஆவிக்குரியவர்களாக இருப்போம். நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நம்முடைய சுயாதீன சித்தத்தை, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஒன்று சொல்லிட்டா அப்படி கோபம் வந்துடும் யோனாவுக்கு. நான் சாகும் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறான். எதுக்கு அந்த வாழ்க்கை? அவன் சொல்லி நினிவே தப்பித்தது, அவன் வாய் சொல்லால் நினிவே தப்பித்திருக்க, அவன் வாய் தேவனோடு என்ன சொல்லுகிறது? நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்ட்டான். அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை. அவன் அறிந்து கொண்டது, அவன் தெரிந்து கொண்டது. நான் சாகும் வரைக்கும் கோபமா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி முடித்து விட்டானே. இது மாம்சீக மனிதனின் போராட்டம் இல்லையா? இதில் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நமக்கு பரிசுத்த ஆவியின் துணையும் வேத வாக்கியத்தின் துணையும் வேண்டும். நாம் சொன்ன வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லுகிறார். தேவனுடைய வசனம் நம்மை புடமிடக்கூடியதாக, நம்மை எச்சரிக்கக்கூடியதாக, நமக்கு உறுதுணையாக, நம்மை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 19ஆம் சங்கீதத்தில் வாசிங்களேன். தேவனுடைய வசனம் அது என்னை எச்சரித்து என்னை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. ஏலா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இது ஆவிக்குரிய ஒருவனுடைய அனுபவம். இதற்கு வேத வசனத்தை அவன் அறிந்து ஆராய்ந்து அதனால் கண்டிக்கப்பட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனால் மாம்சீக மனிதன் எப்படி இருக்கிறான்? பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஆற்றாமை இயலாமையை சொல்லுகிறார். நான் விரும்புகிற நன்மையை நானே செய்ய முடியவில்லை, நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன், நிர்பந்தமான மனிதன் நான் என்று 5 பிரமாணங்கள் அவரை கீழ்ப்படுத்தி இருக்கிறது.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கிற்று என்று எப்பொழுது சொல்லுகிறார்? அவர் வேத வாக்கியத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்வை அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட பொழுதுதான் அதை சொல்லுகிறார். ரோமர் 8:1 ஆனபடியினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் என்ன? மாம்சத்தின் படி நடப்பது என்பது நான் விரும்புகிறதை நான் செய்வது, யாரை பற்றியும் நான் கவலை இல்லை என்ற இடத்தில் நான் விரும்புகிறதை நான் செய்வது என்பது மாம்சீகம். தேவன் விரும்புகிறதை செய்வது என்பது அது ஆவிக்குரிய பக்கத்தில் இருக்கிறது. தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தை நாம் அழிக்க வேண்டும், நம்முடைய சுய சித்தத்தை நாம் புறம்பாக்க வேண்டும். அப்பதான் தேவன் விரும்புகிறதை நாம் செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. அதுதான் பவுலுடைய அங்கு இயலாமை 7 சொல்லுகிறார். ஆனால் 8 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடப்பது என்றால் மாம்சத்திலே தேவ வசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நாம் வர வேண்டும். அதுதான் நம்மை ஜெயமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதாக இருக்கிறது. இந்த உலகம் மாம்சம் பிசாசை இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாமும் இந்த உலகம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். எப்படி அவர் ஜெயித்தார்? அவர் முன்குறிக்கப்பட்டவர். முன்குறிக்கப்பட்டவர்களுடைய பலன் என்ன? அவர்களுடைய விசேஷித்த தன்மை என்ன? அவர் குமாரன், அவர் முன்குறிக்கப்பட்டவர். அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார், அவர் என்னோட இருக்கிறார். அதான் விஷயம். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்றால் அவர் என்னோட இருக்கிறார் என்ற அர்த்தம். He is with me always. என் பிதா என்னை தனித்து விடுகிறதில்லை, அவர் எப்பொழுதும் என்னோட இருக்கிறார். யாரோடு இருப்பார்? தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு தெய்வீக சமூகம் எப்பொழுதும் இருக்கிறது. தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவருடைய சமூகத்தை விட்டு விலகாதவனாக இருக்கிறான். ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்புதான் ஆலயத்துக்குள் போக வேண்டும். ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்டுதான் ஆலயத்துக்குள் அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அங்கே ஆலயம் வெளியே இருந்தது, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உள்ளே போகிறான். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் சபையிலே நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே அபிஷேகமும் ஆலயமும் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகாமல் இருப்போம். அவருடைய முகம் நமக்கு எப்பொழுதும் அங்கே அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இதுதான் ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்குமான வித்தியாசமாக இருக்கிறது. ஆவிக்குரியவன் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை செய்கிறதிலே உறுதியாக இருக்கிறான். தேவ சமூகத்தை இழக்கக்கூடிய இடத்தில் எதையும் அவன் செய்ய மாட்டான். தேவ ஆவியை துக்கப்படுத்தாதவனாக இருப்பான். அந்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்று ஒரு பெயரும் இருக்கிறது. அவன் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவனாக இருப்பான். அவன்தான் ஆவிக்குரியவன். மாம்சத்துக்குரியவன் யார்? தனக்கு பிரியமானதை நிறைவேற்றி தனக்குரிய காரியங்களை செய்து இப்பொழுது இருக்கிற இன்பத்தை அவன் நாடக்கூடியவனாக இருக்கிறான். மாம்சத்துக்குரியவன் is always concerned about the present life. இப்பொழுது இருப்ப வாழ்க்கை குறித்து அவன் கவலையுற்றவனாகவே இருக்கிறான். இப்ப அவன் பிழைக்கணும், இப்ப அவன் இன்பமாக இருக்கணும், இப்பொழுது அவன் நினைத்ததை செய்ய வேண்டும், இப்பொழுது அவன் நினைத்தது அவனுக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகம் மாம்சம் பிசாசுக்கு இந்த மூன்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய முன்னெடுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வோம். எழுத்துக்குரிய இஸ்ரவேலர்களை இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களோடு எப்பொழுதும் அது ஒப்பனையாகவே வேதம் சொல்லுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார்.
அவர்கள் எல்லோரும் ஒரே பெயரிலே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேல் என்ற ஒரு மனிதனுடைய பெயரினால் அவர்கள் முழுவதும் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். யார் இந்த இஸ்ரவேல்? இந்த யாக்கோபு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை காட்டிலும் எப்படிப்பட்டவனாக மாற்றப்பட்டான் என்பதிலே வேதம் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. இஸ்ரவேல் என்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய இளவரசனாக இருக்கிறான். இஸ் a prince anointed. இஸ்ரவேல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அவனோடு தேவ சமூகம் எப்பொழுதும் இருக்கிறது. பெனியேல் என்ற இடத்திலே அவன் தேவனை முகமுகமாக தரிசித்தான். அதற்கு பின்பாக தன் சத்துருக்களை முகமுகமாக தரிசித்த போதும் பின்வாங்காத ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே தேவன் இஸ்ரவேலை, யாக்கோபை சிநேகித்தார், ஏசாவையோ வெறுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்றைக்கு மனிதன் என்னிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று கூக்குரல் போட்டு போஸ்டர் ஒட்டினாலும் அவனுடைய வாழ்க்கையிலோ அவனுடைய சுபாவத்திலோ பட்சபாதம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Man is always human, is always a partial man. மனிதன் எப்பொழுதும் ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடியவனாகவே இருக்கிறான். அப்படிதான் அவனுடைய சிந்தனை ஓட்டம் இருக்கிறது, அப்படிதான் அவனுடைய மனதின் எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 2 வசனம் துவக்கி நீங்கள் வாசித்தால் அவர் யாக்கோவை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார், எழுதியிருக்கிறார். இந்த யாக்கோபையும் ஏசாவையும் ஒரே தகப்பனும் தாயும் பெற்றெடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்குள் எந்த விதமான அந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு தான் வளர்க்கப்படுகிறார்கள் என்றாலும் இவர்களுடைய கிரியைகளிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் தேவன் கிரியைகளினால் அவனை வெறுத்தாரா என்றால் அதுவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதும் பொழுது அவன் கிரியையினால் அல்ல என்று எழுதிவிட்டாரே. பிள்ளைகள் பிறவாததற்கு முன்னே நல்வினை தீவினை செய்கிறதுக்கு முன்பாகவே இளையவனை மூத்தவன் சேவிக்க வேண்டும் என்று எழுதிவிட்டார். ஏனென்றால் மூத்தவன் ஆளுவதற்காக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறான், இளையவன் அங்கே ஆளப்படும்படியாக இருக்கிறான் என்ற தேவனுடைய முன்குறிப்பும் தீர்மானமும் அங்கே வெளியாக்கப்பட்டு விட்டது. அதனாலே இங்கே யாக்கோபை ஏசா சேவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி அவருடைய பிரியத்தின்படி ஏசாவை ஆசீர்வதிக்க அவர் எத்தனிக்கிறார் இல்லையா? அதுக்கு முன்பாகவே சேஷ்டபுத்திர பாகம் அங்கே கைவிட்டு போய்விட்டதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். அதை குறித்து ஒரு நேரத்து போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட வேசிக்கல்லனாகிய ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்று எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஏசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பயிற்றன் கூழுக்காக, சிவப்பான கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த சிவப்பான கூழுக்காக அவன் விற்று போட்டதினால்தான் அவனுக்கு ஏதோம்னு ஒரு பேர் வேற வந்திருக்கு இல்லையா? ஏதோம் விற்று போட்டானே, அந்த பொருள் அவன்கிட்ட இருந்ததா? விற்ற பொருள் அவனிடத்தில் இருந்ததா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை அவர்கள் விற்கும் போது 20 வயதுக்குட்பட்டு தான் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? சேஷபுத்திர பாகம் எப்பொழுது வரும்? தகப்பன் தன்னுடைய மரணப்படுக்கையிலே அவர்களை கூப்பிட்டு எவனை ஆசீர்வதிக்கிறாரோ அவனுக்கு தான் சேஷபுத்திர பாகம். இதுக்கு நடுவில் நான் எங்கள் அப்பாவோட 30 வருஷம் இருந்தேன், 40 வருஷம் இருந்தேன்னு சொன்னால் அதனால சேஷ்டபுத்திர பாகம் வந்து விடாது இல்லையா? இஸ்மவேல் 13 வருஷம் ரொம்ப நெட் ஃபெலோஷிப்பாக ஆபிரகாமோட கையை பிடிச்சி சுற்றி இருக்காரு. அதனால நான் தான் பிறந்தேன், அப்பாவோட ரொம்ப நாள் இருந்தேன், அதனால் நான் தான் சேஷ்டபுத்திரன் என்று அவன் சொல்லிக்கொண்டு திரியலாமே தவிர சேஷ்டபுத்திர பாகம் அங்கு வராது. தட் இஸ் a blessing.
தகப்பன் நான் மரிக்க போகிறேன், நீ வா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆசீர்வதித்தாலே ஒளிய சேஷ்டபுத்திர பாகம் வராது என்னும் பொழுது இவன் எப்படி விற்று இருக்க முடியும்? இல்லையா? ஆனாலும் ஓரலா அவர் கொடுத்துட்டாரு இல்லையா? வருவதற்கு முன்பாகவே இது உனக்கு தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். சரி, அவ்வளவு சின்ன வயதிலே அதை பற்றிய எந்த விதமான புரிதல் இல்லாதபடிக்கு இவன் விற்றான். வாங்கினவனுக்கு எங்கிருந்து புரிதல் வந்தது? இவன் ஊர் ஊராக சுற்றும் பொழுது அவன் வீட்டோடு இருந்தவன். யாக்கோபு வீட்டோடு இருந்து அவன் தாயுடைய பேச்சை கேட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த ஒரு புரிதலுக்குள்ளாக வந்து அதை கேட்டு வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அப்ப இங்கேயும் அவன் ஏமாற்றினது போல் காணப்பட்டாலும் அவன் ஏமாற்றவில்லை. அவன் அங்க ட்ரேடு பண்ணியிருக்கிறான், கஞ்ச கொடுத்து அதை வாங்கியிருக்கிறான். யாக்கோபுக்கு இந்த தன்மை போகவே இல்லை. அதுதான் நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவன் நான் உன்னோடு இருந்து உன் போக்குவரத்தெல்லாம் பாதுகாத்து உன்னை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னா, திரும்ப இவர் சொல்றார், நீர் என்னோட கூட இருந்து போக்குவரத்தெல்லாம் காத்து என்னை கொண்டு வந்தால் நான் உமக்கு தசம பாகம் தருகிறேன். தந்தாரா? தந்தாரா? தந்தார் என்று எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? தரவில்லை. எங்க எங்காவது குறிப்பு இருக்கா? தந்தாருன்னு குறிக்கப்படவில்லை. குறிப்பு இருக்கா? இல்லை. பதிலாக அவன் தன்னையே அவருக்கு கொடுத்து விட்டான். இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறான். தன்னுடைய சொந்த சித்தங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, தன்னுடைய மாம்சீக கிரியைகள் எல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டு, அவனுடைய சுபாவத்திலும் அவனுடைய ஜீவியத்திலும் அவனுடைய ஆவியிலும் அவனுடைய நடக்கையிலும் அவனுடைய பேச்சிலும் அவனுடைய கிரியையிலும் ஒரு புதுமையை அவன் பெற்றுக்கொண்டான். அது தேவனுக்குள்ளாக ஒரு புதிய மாற்றத்தையும் ஒரு புதிய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு. இந்த யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினாரா அப்படின்னா அதுவும் இல்லை. தன் தாய்க்கு கீழ்ப்படிந்தான் என்றுதான் நீங்கள் அங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது தேவன் அவன் மேல் வைத்த முன்னோக்கத்தை அறிந்தவனாக அவன் கிரியை செய்கிறான். இந்த முன்னோக்கத்தை காத்து அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு யாக்கோபுக்கு கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா அது ரெபெக்காள் தான். ரெபெக்காள் சபைக்கு முன்னோட்டமாக இருக்கிறார். சாராள் என்பது வேதம், ரெபெக்காள் என்பது தேவ ரகசியம். இந்த ரகசியத்தை அவள் போய் அறிந்து கொண்டாள். தேவ சமூகத்திலிருந்து அவள் அறிந்து கொண்டு அதை அங்கே யாக்கோபின் தலையிலே வரும்படியாக அவள் கிரியை நடப்பிக்கிறாள். அதான் முக்கியம். அப்ப இந்த ரெபெக்காளை சபைக்கு நாம் ஒப்பிடுகிறோம். ஏனென்றால் சபையில்தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட சத்தியங்கள் அவருடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளியரங்கமாக்கப்படுகிறது. அங்குதான் ஒருமைப்பாட்டை நாம் காண முடியும். அங்குதான் நாம் காக்கப்பட முடியும். நோவாவின் பேழை என்பது 8 பேர் காக்கப்பட்டது என்பது 8 ஊழியம் நடக்கக்கூடிய சபைக்கு உதாரணமாக அது இருக்கிறது. பேழை என்பது சபை, ரெபெக்காள் என்பதை சபைக்கு ஒப்பிடுகிறோம். சபையின் மூலமாக தான், சபையின் ஐக்கியத்தின் மூலமாக தான் நம்முடைய அபிஷேகமும் நம்முடைய லக்கும் காக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் தனித்தனியாக கிறிஸ்துவின் அவயவங்களாகவும் ஒருங்கிணைந்த கிறிஸ்துவின் சரீரமாகவும் இருக்கிறோம். தலை அபிஷேகம் பண்ணப்பட்டது போல சரீரமும் அந்த அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த யாக்கோபுக்கு விரோதமாக, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக அமலேக்கு எப்பொழுதும் இருக்கிறான் என்று யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். நான் இஸ்ரவேலர்கள், எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களோடு ஒப்பனையாக நான் சொல்லப்படுகிறது என்று நான் சொன்னேன். எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் நம்முடைய ரட்சிப்புக்கு முந்தின வாழ்க்கையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். உலகத்திலும் மாம்சத்திலும் பிசாசிலும் அடிமையாக இருந்த நம்மை
பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பழுது சோதிக்கும்படியாக தங்களோடு வைத்திருந்து அதோடு ஒரு பிணைப்பை உண்டாக்கி அதற்கு பின்பாக தான் அவர்கள் அதை அடிக்க வேண்டும். ஒரு ஆட்டை கொண்டு வந்து 1 வயது பழுதற்றது அதை அடித்து விடு என்று சொன்னால் அதை அடித்து புசிப்பதோ இரத்தத்தை பூசுவதோ சுலபமான ஒரு விஷயம். அந்த ஆட்டை கொண்டு வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தங்களோடு வைத்திருந்து அதற்கு உணவு கொடுத்து அதை பராமரித்து அது பழுதிருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அதோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு, நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்திலே பஸ்காவை பற்றி எழுதியிருக்கும். ஒரு ஆடு என்று எழுதியிருக்கும் கொண்டு வரும் பொழுதெல்லாம். ஆனால் அவன் பலியிடும் போது தன் ஆடு என்றுதான் பலியிட வேண்டும், இல்லையா? பலியிடும் போது தன் ஆடாகிவிடும். அந்த ஆட்டோடு அவனுக்கு ஒரு உறவு வந்து விடுகிறது. அவன் இப்பொழுது அதை அடித்து அவன் புசிக்க வேண்டும். இது நாம் வரும் பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்ல வரோம். ஒரு அடிப்படையான ஒரு உறவிலே நாம் கிறிஸ்துவோடு வருகிறோம், இல்லையா? கிறிஸ்துவினாலே நாம் மீட்கப்படுகிறோம், பை கிரைஸ்ட். ஆனால் நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தின் முன்னெடுப்பு என்பது இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்று மாற வேண்டும், இல்லையா? அப்படி மாறும் பொழுது என் நேசர் என்னுடையவர் என்ற இடத்துக்கு நாம் வருகிறோம். என் நேசர் என்னுடையவர் என்ற இடத்துக்கு, நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர் என்ற உறவு வருகிறது. இஸ்ரவேலுக்கு பஸ்கா என்பது ஒரு விடுதலையின் பண்டிகை. ஆனால் நமக்கு பஸ்கா என்பது நமக்கு ஜீவனை கொடுத்ததாக இருக்கிறது. அவர்களுடைய பஸ்கா எழுத்தின்படியாக அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. நம்முடைய பஸ்கா என்பது நாம் ஜீவனை அடைந்து கொண்டோம். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக அவர் நமக்காக வந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி அவர்களை சிவந்த சமுத்திரம் என்பது ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை என்று அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஒரே மேகத்தின் ஊடாகவும் ஒரே சமுத்திரத்தின் ஊடாகவும் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞானபானத்தை குடித்தார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திராகவும் 17ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு பிரச்சனையோடு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அவர்களை அமலேக்கு எதிர்க்கக்கூடிய இடத்தில் வருகிறான். அமலேக்கை அவர்கள் இங்கே முகமுகமாக பார்க்கிறார்கள். அமலேக்கு இங்கே அவர்களுக்கு எதிராக வருகிறார். பொதுவாக வெளியான சத்துருக்களை நாம் அழித்து விடுவது சுலபம், உள்ளான சத்துருக்களை அழிப்பது என்பது கடினம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தால் அவன் ஒரு கோலியாத்தை வென்று விட்டான். ஆனால் தன்னுடைய சுய காரியங்களிலே அவன் விழுந்து போகிறான். அதிலிருந்து தேவன் அவனை தூக்கி எடுத்து அவனை நீதிக்குட்படுத்துகிறார். அது வேறொரு பக்கம். புறம்பான கோலியாத்துகளை அழித்து விடலாம், ஆனால் உள்ளான நம்முடைய மாம்சத்தில் எழும்பக்கூடியவைகளை நாம் அழிப்பதுதான் முக்கியமான விஷயம். இங்கே யாத்திராகவும் 17ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் துவக்கி 16ஆம் வசனம் வரைக்கும் அமலேக்கு வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர்கள் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கு இருக்கிறான் என்று சொன்ன உடனேயே நீ சுத்தி போய்விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. யார் இந்த அமலேக்கியர்? இந்த அமலேக்கியர் ஏசாவின் சந்ததியார். இந்த ஏசா மாம்சத்துக்குரியவன். இந்த யாக்கோபு இஸ்ரவேல் அவன் ஆவிக்குரியவனாக மாற்றப்பட்டவன். மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனோடு முன்னே இருந்தது போல இப்பொழுதும் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தக்கூடியவனாகவே மாம்சத்துக்குரியவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னே இருந்தது போல இப்பொழுதும் ஆவிக்குரியவனை மாம்சத்துக்குரியவன் துன்பப்படுத்துகிறான் என்ற இடத்தில் தான் ஏசா இருக்கிறார். ஏசா யாக்கோபை அழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பத்திலிருந்து அவன் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். சேஷ்டபுத்திர பாகம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, இவனை கொன்று தீர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. அதனால பயந்து யூத பின்னணியில் நீங்கள் படித்தால்
பயந்து அவனை 40 வருடம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவன் திரும்பி 28ஆம் அதிகாரத்திலே அவனை ஆசீர்வதித்ததோடு இவன் கொண்டு விடுவேன் என்ற செய்தி ரெபெக்காளுக்கு கேட்டபோது ரெபெக்காள் அவனை அங்கே நோவாவுடைய பையன் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, ஷெம் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அங்கேதான் அவன் இருக்கிறான். திரும்பி வந்து 2ஆம் விசை அவனை ஆசீர்வதித்து ஈசாக்கு அனுப்புகிறார். அந்த 2வது ஆசீர்வாதம் தான் அவனுடைய ஆசீர்வாதம். முதல்ல இவனையும் ஆசீர்வதிச்சாரு, ஏசாவையும் ஆசீர்வதித்தார். நீங்கள் எபிரேயத்தில் பார்த்தால் 2 வசனங்களிலும் டெத் இருக்கும். டெத் என்ற எழுத்து பாம்பை குறிக்கிறது, சர்ப்பம் இருக்கும். ஆனால் அவனை அதற்கு பின்பாக அவன் ஆசீர்வதித்த 28ஆம் அதிகாரத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறாரே, அங்கே அவனை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறார். 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. யாக்கோபை தகப்பன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் என்பது ஆதியாகமம் 28 வேற, 27 வேற. 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் 28ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதம் என்பது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதுக்கப்புறம் இருக்கிறது ஆசீர்வாதம். சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் நிறைவு. மகிமையின் தேவன், உன்னதமான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சதா காலமுள்ள தேவன், யெகோவா ஈரே என்ற வெளிச்சம் ஆபிரகாமின் தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக. இதுதான் ஆசீர்வாதம் இல்லையா? இந்த ஆசீர்வாதம் தான் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே லபித்தது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கின் இந்த ஆசீர்வாதத்தின் நிறைவுதான் அவனை ஜெயம் பெற செய்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. அதே வார்த்தைகளை கொண்டு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏசா இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனாக அவன் வாழவில்லை. 40 வயசுல அவர் கானானிய பெண்களில் அவர் பெண் கொண்டு தன் இஷ்டம் போல அவர் வாழ்கிறார். ஏசா அந்த வாழ்க்கை அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அது மனவேதனையாக இருந்தது. யாக்கோபை அழித்து விட வேண்டும் என்று எலிப்பாசும் அங்கே கிரியை செய்கிறான். எலிப்பாசும் யாக்கோபுக்கு விரோதமாக போய் அவனுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் தேவன் அவனை தப்புவித்தார். பெத்தேலில் இருந்து அவன் புறப்பட்டது முதல் பெனியேலிலே அவரை தரிசிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடிய பிரயாணமாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் அவனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் போய் அடிமைத்தன வீட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள். எகிப்திலே அவர்களை தேவன் சந்தித்து அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலையாக்கும்படியாக இறங்கி வந்த இடத்திலும் அங்கே அமலேக்கு தான் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார். இதைதான் கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் அங்கே இச்சிக்கக்கூடிய இடத்திலே போராட்டம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எகிப்து என்ற இடத்திலிருந்து உலகத்திலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து விட்டாலும் இந்த கானானுக்கு போகக்கூடிய பிரயாணத்திலே இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு மாம்சத்தோடு ஒரு போராட்டம் இருக்கிறதா? அப்படி என்றால் நீங்கள் இன்னும் ஆவியின் பரிபூரணத்துக்கு நீங்கள் நடத்தப்படவில்லை. நீங்கள் சுத்திகரிக்கக்கூடிய குறைவான பகுதியிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை
தேவ பயத்தோட பூரணப்படுத்துங்கள். இந்த போராட்டம் எல்லா மனிதனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தேவ வசனமும் ஆவியின் அனுக்கிரகத்தினாலும் இதை ஜெயிக்கும்படியாக தேவன் நமக்கு அருள் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேலின் விடுதலையின் பிரயாணம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமத்திலே இங்கே அமலேக்கு தான் முதலாவது வந்து இஸ்ரவேலோடு அவன் போராடுகிறான். நம்முடைய மாம்சம் எப்பொழுதும் எழும்பக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்றால் நாம் அதை மாம்ச இச்சைக்கு ஏதுவாக அதை நாம் பேணக்கூடாது. முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அநீதிக்கு அடிமையாக உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து இருந்தீர்கள். இப்ப எப்படி நீங்க இருக்கணும்? நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டும். வேசியோடு இருக்கிறவன் வேசியோடு இசைந்து இருக்கிறான். கிறிஸ்துவோடு அவன் ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு இசைந்து இருக்கிறவன் கிறிஸ்துவோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். அவன் ஆவிக்குரியவனாக மாற்றப்படுகிறான். நாம் மாம்சத்துக்குரியவர்களா நாம் ஆவிக்குரியவர்களா என்பது நம்முடைய விருப்பம், நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சிலே காணப்படுகிறது, வெளியரங்கமாக காணப்படுகிறது. அமலேக்கு இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து அவன் யுத்தம் பண்ணக்கூடிய இடத்திலே இஸ்ரவேலை அவன் வழிமறித்தான். இஸ்ரவேலில் பலகீனமானவர்களை அவன் அங்கே கொலை செய்யும்படியான காரியங்களை செய்கிறான். இதுதான் அதில் 16ஆம் வசனம் வாசிங்களேன். 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதனாலே அமலேக்குக்கு விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் நடக்கும் என்று அவர் சொல்லிவிட்டார். வாசி. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். வானத்தின் கீழ் அமலேக்கு இல்லாதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அவன் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக, தேவன் அபிஷேகம் பண்ணவனுக்கு எதிராக அவன் வந்ததினாலே அவனை நான் விடமாட்டேன். அப்படின்னா அமலேக்கை அழித்து விட்டாரா? அமலேக்கை அழிக்கும்படியாக அங்கே பள்ளத்தாக்கிலே யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தத்தின் ஜெயம் எங்கு நிர்ணயிக்கப்படுகிறது? பள்ளத்தாக்கில் அல்ல, மலை உச்சியிலே நிர்ணயிக்கப்படுகிறது. அங்கே 9ஆம் வசனம் வாசி. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நான் மலையில் மேல் நிற்பேன். இந்த கோல் யாக்கோபுக்கு அவன் தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். அதிலே டெத் என்ற வார்த்தை இருப்பதாக நான் சொன்னேன். டெத் என்பது சர்ப்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்ப்பம் என்பது தந்திரம் உள்ளதாகவும் சபிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் காண்கிறோம். மோசேவுக்கு ஒரு பெரிய திறமை இருந்தது. பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்தவன். அவன் தானாகவே இஸ்ரவேலை விடுவித்து விட வேண்டும் என்று தன் பட்டயத்தினால் கிரியை நடப்பித்து அதனாலே பிடிபடக்கூடிய ஆபத்து வந்து தன் ஜீவன் தப்ப இப்பொழுது வனாந்தரத்துக்கு ஓடி வனாந்தரத்திலே அவன் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் தினமும் போய் வரக்கூடிய அந்த வழியிலே அவன் தினமும் கண்ட ஒரு மரத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு அக்கினியை கண்டு தேவ தரிசனத்தினாலே அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உன் கையில் என்ன இருக்கிறது என்று தேவன் கேட்கிறார். அவன் கையிலே அவன் 40 வருடமாக அவன் உபயோகித்த அவனுடைய பலம் வாய்ந்த அந்த கம்பு தான் அவன் கையில் இருக்கிறது. உன் கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது, மெய்ப்பனின் கோல். போடு அதை கீழே என்றார். போட்டால் அதிலிருந்து சர்ப்பம் வருகிறது. நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய சாமர்த்தியம், நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வைத்து நாம் கிரியை செய்கிறோமே, அதில் ஒரு தந்திரமும் அதில் ஒரு சாபமும் இருக்கிறது. அந்த கம்பை கீழே போட்டால் அதிலிருந்து சர்ப்பம் வெளிப்படுகிறது. அதன் வாளை பிடித்து அவர் எடுக்க சொல்லுகிறார். சர்ப்பத்தை வால் பிடித்து எடுக்கக்கூடாது இல்லையா, கடிச்சிடும்.
அதை வால் பிடித்து எடுத்து அதை மாற்றுகிறார். அவர் மாற்றிய நாள் முதற்கொண்டு அது என்ன கோல்? அது தேவனுடைய கோல். நீ இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு, யோசுவாவுக்கு மோசே சொல், நீ இஸ்ரவேலில் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அமலேக்குக்கு விரோதமாக பள்ளத்தாக்கிலே நீ யுத்தம் பண்ணு. நாளைக்கு காலையில் நான் அந்த மலை உச்சியிலே தேவனுடைய கோலோடு இருப்பேன். தன் கோல் அல்ல, தன் திறமை அல்ல, தன் சாதுரியம் அல்ல, தன் ஞானம் அல்ல, தன் யுக்திகள் அல்ல, தன் பராக்கிரமம் அல்ல, தன் கோலும் அல்ல, தேவனுடைய கோலோடு மலையின் உச்சியிலே இருப்பேன். அடுத்த வசனம் வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசேயும் ஆரோனும் ஊரும் மலை உச்சியிலே இருந்தார்கள். தேவனுடைய கோல் மோசேயின் கரத்திலே இருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேலின் தகப்பன் கோலை தூக்கி பிடித்து நிற்கிறான். அவன் கை இறங்கினால் இஸ்ரவேல் தோற்றுவிடும். அவன் கை இறங்கினால் அமலேக்கு மேற்கொள்ளுவான். அவன் கை உயர்ந்தால் தேவனுடைய கோல் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனால் உயர்த்தப்படும் பொழுது இஸ்ரவேல் அமலேக்கை மேற்கொள்ளுகிறது. இப்ப அவன் கை தளர்ந்து விட்டது, வயது. அந்த கோலை எவ்வளவு நேரம் அவன் பிடித்திருக்க முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்கள் நிச்சயம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அமலேக்கு நமக்கு எதிராக வருகிறான். மாம்சம் நமக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய விருப்பங்களுக்கு விரோதமாக, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நம்முடைய மாம்சம் போராடி கொண்டுதான் இருக்கிறது. அதுக்கு பின் இருக்கக்கூடிய சத்துருவின் யுக்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற வேண்டும். அந்த ஜெயமுள்ள ஜீவியம் என்பது கானானை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஜெய ஜீவியமாக இருக்கிறது. வழியிலே அமலேக்கு இருக்கிறான். மாம்சம் நமக்கு விரோதமாக போராடுகிறது என்றால் அங்கே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் தேவனுடைய கோலை தூக்கி பிடித்திருக்கிறான். அவன் கை இறங்கினால் அங்கே அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். அவன் கை உயர்ந்தால் இஸ்ரவேல் மேற்கொள்ளும். அவன் கை இறங்காதபடிக்கு ஊரும் ஆரோனும் ரெண்டு பக்கமும் அவனுடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். ஒரு பரிசுத்த ஜீவியம் வேத வசனத்தினால் வருகிறது. ஒரு ஜெப ஜீவியம் அது பரிசுத்த ஆவியின் துணையோடு வருகிறது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, யூதா ஒரே அதிகாரம் எழுதியிருக்கார், அதுல 20-21 வசனங்கள் இது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு ஜெப ஜீவியமும் ஒரு பரிசுத்த ஜீவியம், வேத வசனமும் பரிசுத்த ஆவியின் துணையும் தான் நம்முடைய தேவனுடைய கோலை நாம் உயர்த்தி பிடித்து அமலேக்குக்கு விரோதமாக நம்மை ஜெயம் கொள்ள செய்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பிரயாணத்திலே நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சுயத்தை, நம்மை இழுக்கக்கூடிய உலகத்தை, நம்மை ஜெயிக்க நினைக்கக்கூடிய சாத்தானை முற்றிலுமாக நாம் ஜெயம் பெறும்படியாக நமக்கு வேத வசனமும் ஆவியும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணையும் வேத வாக்கியத்தின் துணையினாலும் தான் நாம் இதை ஜெயிப்போம். அவன் எப்பொழுது நமக்கு எதிராக வருகிறான்? பலவீனமாக இருக்கும்போது. இஸ்ரவேல் பலவீனமானவர்களை அவன் வீழ்த்தி போடும்படியாக தான் அமலேக்கு இருக்கிறான். எப்ப எதிரி வருவான்? சாத்தான் எப்பொழுது வருகிறான்? பலவீனமாக இருக்கும் பொழுது. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து, மாம்சத்தை அவர் ஒடுக்கி 40 நாள் உபவாசம் இருந்து வரார். அப்பதான் அவன் வரான். He know what is your weakness and he attacks your weakness. அப்ப நம்முடைய பலவீனத்தில் தேவ பலன் வெளிப்படும்படியாக தேவனுடைய ஆவியின் அனுக்கிரகமும் தேவனுடைய வசனத்தின் அங்க உறுதியும், வசனத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுக்கு ரெண்டும் இணையாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை பிடிச்சுப்பாங்க, பரிசுத்தாவியை அசட்டை பண்ணிடுவாங்க. பரிசுத்தாவி நிறைவே பிடிச்சுப்பாங்க, வேத வசனத்தை அசட்டை பண்றாங்க. அப்படி அல்ல, ரெண்டும் சரியாக இருக்க வேண்டும். ரெண்டும் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னெடுப்பை கொண்டு வருகிறது. தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியான முன்னெடுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நாம் அழிக்க வேண்டிய ஒரு பட்டியல் அங்கே போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5 நாம் அழிக்க வேண்டிய இவைகள் இருக்கக்கூடியவன்
தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. அதுக்கு பின்பாக இவைகளை நீங்கள் அழித்தால் அங்கு ஆவியின் கனியோ என்று ஒரு பட்டியல் போட்டு இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று முடிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? நாம் ஆவிக்குரியவர்களா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை நாம் மெய்ப்பிக்கக்கூடியவர்களாக, தேவனுடைய வார்த்தையாகி தேவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவரோடு இசைந்து இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதமான இஸ்ரவேலின் வாழ்க்கை. ஏசா என்னாலும் அழிக்கப்பட வேண்டியவன், ஏசா சாபத்துக்குரியவன், ஏசா புறக்கணிக்கப்பட வேண்டியவன், ஏசா தேவனால் வெறுக்கப்படக்கூடியவன். யாக்கோபை தேவன் சிநேகித்தார், இஸ்ரவேலை அவர் அபிஷேகித்திருக்கிறார், இஸ்ரவேலுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக இஸ்ரவேலின் ஜெயபலமானவராக அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.